அனைவருக்கும் வணக்கம். ஜெகநாதன் கேடிவி ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் உயர்கல்வி அட்மிஷன் மற்றும் வேலைவாய்ப்பு தகவல்லாம் பார்த்துட்ருக்குறோம். அந்த வரிசையில் இந்த வீடியோவில் மிக முக்கியமான தகவல் என்னென்னா, டான்செட் சீட்டா 2025க்கான அப்ளிகேஷன் ப்ராசஸ் முடிஞ்சு ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஸ்டேஜ் வந்தாச்சு எக்ஸாமுக்கு. பட் எவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க, எந்தெந்த கோர்ஸுக்கு எவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க, எப்போ எக்ஸாமு எப்படி நடக்கும் அப்படிங்கிற விளக்கத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், பண்ணிவிட்டு இந்த மாதிரி தகவலாக ஷேர் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை ஆன் பண்ணுவீங்க, இந்த அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு. அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா இதுதான் வெப்பேஜ். ஸோ இப்போ 7ஆம் தேதி ஸ்டேட்டஸ் வரைக்கும் கரெக்ஷன்றதவங்களாம் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. டவுன்லோடிங் ஆஃப் ஹால் டிக்கெட் பார்த்திங்கன்னா 8ஆம் தேதி இன்றைக்கி சாட்டர்டேலேருந்து பண்ணலான்னு சொல்லியிருக்கு. அதில் என்னென்னலாம் இந்த எரர்லாம் இருந்துச்சு அப்படின்ற டீட்டெயில் கொடுத்துருக்கு. இதில் சொல்ல போகிற விஷயம் வந்து இந்த ப்ரெஸ் இன்ஃபர்மேஷன் ஒன்று இருக்குல்லையே, ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள், ஒரு பிடிஎஃப் ஃபைல் ஓப்பன் ஆகும். ஸோ அந்த பிடிஎஃப் ஃபைலில் உங்களுக்கு ஒரு கோர்ஸ் வைஸு எவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க, எப்படி அப்ளை பண்ணியிருக்காங்க, அவங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து அதில் கொடுத்துருக்காங்க. இது ஜஸ்ட் அது ஃபைல் டவுன்லோடிங் தான். பொதுவாகவே எனக்கு கொஞ்சம் டைம் எடுக்கிறது, மேபி உங்களுக்கெல்லாம் ஃபாஸ்ட்டாக இருக்கலாம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி பார்ப்போம். எம்பிஏ எம்சிஏ டான்செட் காமன் தமிழ்நாடு காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டு, ஓகேங்களா. அதே போல் சீட்டா அது யாருக்குன்னா எம்ஏ எம்டெக் எம்ஆர்க்கு அந்த கோர்சஸுக்கு. சரி, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இது வந்து 23 வருது. சாரி, இது நீங்கள் இதை பார்க்க வேண்டாம். கொஞ்சம் பேக் போய்ட்டு நியூ இன்ஃபர்மேஷனை டவுன்லோட் பண்ணுங்கள். நான் கொஞ்சம் ஓல்டுன்னு கொடுத்துட்டதுனால பழசு வந்திருக்கு. டவுன்லோடு எகைன் கொடுத்தோம்னா இந்த லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் கரெக்டாக வரும், ஓகேங்களா. அதை டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். இந்த லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் இதாங்க அந்த பிடிஎஃப் ஃபைல், ஓகேங்களா. ஸோ சீட்டா பிஜி 2025 கீழே இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். லேட்டஸ்ட் டேட்டு 7ஆம் தேதி தான் ரிலீஸ் ஆச்சு. என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டோம்னா, தி கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அண்ணா யூனிவர்சிட்டி தான் இந்த எக்ஸாம் நடக்குது, ஆத்தரைஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்ன கோர்ஸுக்கெல்லாம் எம்பிஏ எம்சிஏ அப்புறம் அந்த எம்ஏ எம்டெக் இந்த கோர்சஸுக்கெல்லாம் ரிலீஸ் ஆஃப் ஹால் டிக்கெட் வந்து 8ஆம் தேதி சொல்லியாச்சு, ஓகேங்களா. அந்தந்த எந்த வெப்சைட்டில் அந்த கீழே உள்ள வெப்சைட்டில் நீங்கள் போய்ட்டு டவுன்லோட் பண்ணலாம். அதுக்கு கீழே பார்த்தோம்னா எவ்வளோ அப்ளிகேஷன்ஸ் டோட்டலாக 38,301 கேண்டிடேட்ஸு இந்த எக்ஸாம் எழுத போகிறாங்க. 42 எக்ஸாம் சென்டரில் எக்ஸாமினேஷன் சென்டர் இன் 16 சிட்டிஸு ஆல் ஓவர் தமிழ்நாடு, ஓகேங்களா. இந்த டான்செட் எம்சிஏக்கு பார்த்தோம்னா 22ஆம் தேதி நடக்குது, மார்ச் 22. 10,287 பேர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. டான்செட் எம்பிஏக்கு பார்த்தோம்னா அதே 22ஆம் தேதி ஆஃப்டர்நூன் செஷன் 22,806. ஸோ எம்பிஏவுக்கு தான் நிறைய பேர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. சீட்டா பிஜி பார்த்தோம்னா 5,208 பேர் இந்த மாஸ்டர் ப்ரோக்ராம்ஸு. இதெல்லாம் ஒரு முக்கியமான தகவல். ஏன்னா நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, எவ்வளோ பேர் சார் இப்போ போட்டியில் இருக்கும், எவ்வளோ சீட் இருக்குது. நிச்சயம் சீட்டெலாம் நிறையா இருக்குது. இதை விட சீட்டு அதிகமாக தான் இருக்கும் ஓவராலாக பார்க்கும்பொழுது. பட் மார்க் வச்சு தான், மெரிட் பேசிஸ் வச்சு தான் அட்மிஷன் நடக்கும். இதுதான் ஓவரால் இந்த 2025-26 அகாடமிக் இருக்குது. ரெஜிஸ்டர் பண்ண கேண்டிடேட்ஸு எக்ஸாம் அட்டன் பண்ண போகிறவங்க. தேங்க்யூ.